ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பூ தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்லிகை செடியிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம மல்லிகை செடியை வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம். அந்த அளவுக்கு பூ வைக்கலை, கம்மியாக தான் பூ வச்சுருக்கேன். ஏன்னா நான் உரம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நமக்கு மல்லிகைப்பூ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம குற்றால கனகாம்பரத்துலையும் இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. அப்புறமா நம்ம சங்குப்பூ வந்து கொஞ்ச நாள் கொண்டு நம்ம பார்க்குறதே இல்லை. அதில் நம்ம வீடியோ போடுறதும் இல்லை, அதில் பூவெல்லாம் இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் சங்குப்பூ செடி ஃபுல்லும் நிறைய பூ பூத்துருக்கு. பார்க்கவே சூப்பராக இருந்து சீரியல் லைட் போட்டது போல், குண்டு பல்பு போல் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரோஜா பூ மாதிரி இருக்குது இந்த சங்குப்பூ. ஸோ இப்போ நம்ம சங்குப்பூலேயும் நிறைய பூ வந்திருக்கு. ஸோ அந்த பூவையுமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இந்த சங்குப்பூ நான் எதுக்காக பறித்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து டீ போட்டு குடிப்போம்ல, சங்குப்பூ டீ, அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பூவை வந்து நான் ட்ரை பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, ஒரு கொத்தில் எத்தனை பூ, 4 பூக்கிட்ட பூத்துருக்கு. இன்னும் நிறைய மொட்டும் அதில் இருக்குது. பார்க்க செம்மையாக இருக்குது, செம்ம கலராகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த சங்குப்பூவையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து 3 கலரில் பூ இருக்குது. ஒயிட்டு, குற்றால கனகாம்பரம், அந்த ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறமா நம்ம நீல கலர் பூ. இவ்வளோ பூ இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஒரு பிளேட் நிறைய பூ பறிச்சாச்சு. ஸோ மீதி இன்னும் பூ இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். அப்புறமா நம்ம எல்லோ ரோஜா. இந்த எல்லோ ரோஜாவுக்கு கதை தெரியும். ஒவ்வொரு வீடியோவிலும் இந்த எல்லோ ரோஜாவை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போவுமே அதில் பூ இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த சாமந்தி பூ, இந்த ஜவந்தி பூ தான் கிரேந்தி பூ. நாங்கள் கிரேந்தி பூ அப்படின்னு சொல்லுவோம். இது சாமந்தி பூ. இதுலேயுமே நான் டபுள் கலரில் நம்ம க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயுமே பூ வந்திருக்கு. ஒரு செடியில் 2 பூ இருக்குது, இன்னொரு செடியில் 1 பூ. அதுக்கப்புறம் நம்ம அந்த சாமந்திக்கு டஃப் கொடுக்குறது மாதிரி நம்ம குரோட்டன்ஸு சூப்பராக பூத்துருக்கு. எல்லோ கலரில் பூ செம்மையாக இருக்குது. இந்த செடியிலையும் பூ வந்துச்சுன்னா நிறைய வண்டுகள் எல்லாமே வரும். நம்ம இதில் பார்க்கலாம், காலமாக நம்ம பார்க்கணும், சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்ம ஜர்பராவுமே பூத்துருக்கு. அப்புறமா நம்ம இந்த வாடாமல்லி கலர் ஜர்பராவில் இப்போ 2 பூ பூத்துருக்கு. ஸோ இது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இது வந்து 4 பூ ஆச்சு, 4 பூ பூத்துருக்கு. அப்புறமா நம்ம கேசவர்த்தினி செடி. நம்ம கேசவர்த்தினி ஃபஸ்ட்டு வெயிலில் இருக்கும்போது எப்போவுமே வாடி போய் நினச்சி இப்போ நான் நிழலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தினமும் நிறைய பூ பூத்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கனகாம்பர பூ இருக்குதுல்ல, அதுவும் மல்லிகைப்பூவும் சேர்த்து தான் இன்றைக்கி கட்ட போகிறேன். இது பார்க்க செம்மையாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் முன்னாடி கல்யாண வீட்டிலலாம் பூ வைப்பாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரி 2 பூவும் கட்டி வச்சுட்டு தான் போவாங்க. இது நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பூ கட்டி வச்ச அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்ம சங்குப்பூவை ட்ரை பண்ணுறதுக்காக வெயில் நிழலில் காய வச்சாச்சு. அப்புறமா நம்ம இந்த பூவையுமே தலையில் வைக்கிறதுக்காக கட்டி வச்சாச்சு. ஸோ பார்க்க பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரும் நம்ம இந்த காம்பினேஷனில் நம்ம தேங்காய் பூ இருக்குதுல்ல, அதுவும் இந்த பூவுமே செட் ஆகும். இந்த குற்றால கனகாம்பரம், சாதா கனகாம்பரமே செட் ஆகும். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்கு நம்ம தோட்டத்துலேருந்து. ஸோ சில பூக்களை பறிச்சேன், சில பூக்களை பறிக்க